ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் ட்ராமாவை எடுக்கப்பட்ட ஸ்டோலன் கேல் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க சோதமொழிகள் அப்பலாம் சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு பார்த்தீங்கன்னா மௌரின். இவங்களுக்கு 2 வயசுல ஒரு அழகான குட்டி பொண்ணு இருக்கா. ஸோ அவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா காணாம போயிடும். இன்ஃபேக்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வந்துட்டு கடத்தி இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்களால முடிஞ்சு எல்லாத்தையுமே லீகலா ட்ரை பண்றாங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல. இதுக்கு மேல ட்ரை பண்ணதெல்லாம் போதும், ஸோ நம்மளே களத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருடைய ஹெல்ப்போட நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சின்ன சம்பவங்களான தென் அந்த ஜேர்னல்ல இவங்க என்னமான ஒரு பாவத்தை ஃபேஸ் பண்றாங்க. கடைசியாக அவங்க பொண்ணை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே வரக்கூடிய அந்த ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா இருந்துச்சு. தென் இந்த அம்மா பொண்ணு இடையேக்கான அந்த எமோஷன் பால்டிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பர்பஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே போகுது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு சும்மா சரணையை கொண்டு போனாங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கிங் எல்லாம் குறைய சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சினிமோகிராஃபி பேக்ரவுண்ட் சவுண்ட் இது எல்லாமே நல்ல ஆக்ஷன்ல இருக்கிற மாதிரி டீசெண்டா இருந்துச்சு. ஓரளவு படத்தோட டியூரேஷனே 1 hour 45 minutes தான் வந்து குயிக்காச்சா பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தை ஒன் டைம் நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஓகேவான ஆக்ஷன் த்ரில்லர் படமா வந்திருக்கு.